ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிறது வந்து அப் ட்ரெண்டை மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். டவுன் ட்ரெண்ட் பெருசாக கிடையாது. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துட்டே போகிறது வந்து பெரும்பாலும் கிடையாது. ஆனால் மேலே போயிட்டே போகிறது வந்து அடிக்கடி நடந்திருக்கு. ஏன்னு கூட டேட்டா அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிறது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கெட் எப்போல்லாம் சைடு வேஸில் ரொம்ப நாள் வந்து சைடு வேஸ்லேயே இருந்துட்டு திடீர்னு மேலே போகும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படி தான் நடந்திருக்கு. மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே போகிறத விட ரொம்ப நாள் வந்து சைடு வேஸ்லேயே இருந்துட்டு திடீர்னு போகுது இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா போகுதுன்னு குவான்ட்டு சொல்லுது. குவான்ட்டுனா டேட்டா சொல்லுது. ஹிஸ்டாரிக்கல் எடுத்துப்பட்டதை சொல்லுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன டிஃபைன் பண்ணால் மார்க்கெட்டு இவ்வளோ காலம் வந்து மார்க்கெட் வந்து சைடு வேஸ்லேயே இருந்திருக்கு, பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல, அதுக்கப்புறம் மேலே போகும்போது நம்ம வாங்குகிறோம், அதுவும் தப்பாக போய் கீழே வரும். ஸோ அதுக்கு ஒரு நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எடுக்கிற லாஜிக் கரெக்டானு. ஸோ உங்கள் சொல்கிறதுக்கு என்னென்னா இதுக்கு பேர் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேர் வந்து மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து சைடு வேஸில் போகும், அப்புறம் வந்து ட்ரெண்ட் ஆகும், அப்புறம் சைடு வேஸில் போகும், அப்புறம் ட்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சைடு வேஸில் உட்காந்துருக்கணும். சைடு வேஸ்லேருந்து ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ளே போகணும். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.